நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 18. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். மனிதர்களோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. வசனம் 9. தேவன் கற்களினால் எழுதப்பட்ட தம்முடைய பிரமாணத்தை எழுதி கொடுக்கும்படி மோசேயை மலை உச்சிக்கு அழைத்தார். அதைத் தொடர்ந்து மனிதர்களின் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்றும் அதற்கான ஒரு வாசம் ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்ற தம்முடைய மனவாஞ்சையும் தெரிவிக்கிறார். பரலோகத்தில் தூதர்களின் துதிக்கு நடுவில் வீற்றிருக்கிற தேவன் இந்த பூமியில் மனிதர்களின் நடுவிலும் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பது ஆச்சரியமளிக்கும் காரியம் அல்லவா? அதற்காக ஒரு பரிசுத்த கூடாரத்தை பாவிகளின் நடுவில் அமைக்க வேண்டும் என தீர்மானித்தார். மேலும் இந்த கூடாரம் தம்மால் அழைத்து வரப்பட்ட மனிதர்களின் பங்களிப்பினால் நிறைவேற்றப்பட வேண்டும் என முடிவு செய்தார். தேவனுக்காக மாபெரும் ஆலயத்தை கட்டிய சாலமோன் அரசனின் கூற்று இந்த உண்மையை புலப்படுத்தும். மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்றான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் நமக்கு அறிவிக்கிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தாமே சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டடத்தில் அல்ல, சபை என்னும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் வாசம் பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் சபையாக ஒன்று கூடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அது சிறிய சபையாக இருந்தாலும் பெரிய சபையாக இருந்தாலும் சபையின் தலைவராம் கிறிஸ்து அதன் நடுவில் இருக்கிறார். கிறிஸ்துநாதர் தம் சொன்னபடியே சபையில் வீற்றிருக்கும்போது அழைக்கப்பட்ட மக்களாகிய நாமோ சபை கூடுகையில் கலந்து கொண்டு அவரை ஆராதிக்காமல் புறக்கணிப்பது துக்கமான காரியம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் அது மனப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றும் மோசேயிடம் தேவன் கூறினார். புதிய ஏற்பாட்டில் சபையில் நடுவில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு ஏதும் இல்லாமலும் ஆயத்தம் இல்லாமலும் எத்தனை தடவை சென்றிருக்கிறோம், அல்லது செய்கிறதை கடமைக்காகவும் சடங்காச்சாரமாகவும் எத்தனை தடவை செய்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் கண்டு அவர் துக்கம் அடைந்திருப்பார் அல்லவா? சபையின் கூடுகையில் செய்யப்படுகிற எந்த காரியமானாலும் அது நல்லதோ கெட்டதோ, ஐக்கியமோ அல்லது பிரிவோ, அவை எல்லாவற்றையும் அவர் உற்று கவனிக்கிறார். ஆகவே தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்ற சிந்தையோடும் அவருக்கே உரிய பயபக்தியோடும் ஆராதனையில் பங்கு பெறுவோம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்கள் என்ற முறையில் மனப்பூர்வமாக அவருக்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பை செலுத்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம்.